This topic is about speed control of DC motor. Before going into the topic, the voltage equation of DC motor is எப்படி வரும்னா V is equal to EB plus IA RA. இதில் Vன்றது என்ன, அப்ளைடு வோல்டேஜ், அதாவது அல்லது டெர்மினல் வோல்டேஜ். ஓகே, இதில் இந்த EB என்னதுன்னா பேக் EMF. அப்புறம் IA வந்து ஆர்மேச்சூர் கரண்ட், இது RA என்னது ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதில் நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட்டர் டிசி ஜென்ரேட்டரில் இதே மாதிரி வோல்டேஜ் ஈக்குவேஷன் வரும். அதில் எப்படி வரும்னா E is equal to V plus IA RA. இது வந்து எதுக்குன்னா ஜென்ரேட்டருக்கு வரும். ஓகே, இதில் இந்த E, இதில் V, அதே மாதிரி VE இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகே, இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் ஈன்றது என்னது இன்டியூஸ்டு EMF, எதில் ஜென்ரேட்டரில். பட் இங்கே மோட்டர்லையும் இன்டியூஸ்டு EMF வருது. ஆக்சுவலாக மோட்ரு வந்து அதோட அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி தான். அதில் எப்படி இன்டியூஸ்டு EMF அப்படின்னா அந்த மோட்டரில் அந்த டிசி மிஷின்லையுமே மோட்டரில் என்னாகும், மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக வரும். அப்போ வந்து இந்த ஆர்மேச்சூர் ரொட்டேட் ஆகும். அப்படி அந்த ஆர்மேச்சூர் ரொட்டேட் ஆகும்போதும் மெயின் ஃபீல்டோட ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணும். அதனால் ஒரு EMF ஜென்ரேட் ஆகும். அதானது பேக் EMF. இந்த பேக் EMF இதுக்கு எப்போவுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்கும், பிகாஸ் டியூ டு லென்ஸ் லா. அதனால தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வருது. therefore V is equal to EB plus IA RA. இது ஒன்று தான் மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் உள்ள இந்த வோல்டேஜ் ஈக்குவேஷனில் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, அண்ட் இந்த பேக் EMFக்கு என்ன எக்ஸ்பிரஷன்னா அஸ் யூஷுவல் இதுதான் இதோட எக்ஸ்பிரஷன். இது எல்லாமே நம்ம டிசி ஜென்ரேட்டரில் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷனில் இது எல்லாமே கான்ஸ்டன்ட். எது அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ், அப்புறம் ஃப்ளக்ஸ் ஸ்பீடு, இதை தவிர நம்பர் ஆஃப் வோல்ட்ஸ், நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், அப்புறம் 60, அப்புறம் நம்பர் ஆஃப் பேரலல் பாத், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். therefore EB பேக் EMF is proportional to the product of flux and speed. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இந்த வோல்டேஜ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா EB is equal to V minus IA RA. இது செகண்ட் ஈக்குவேஷன். substitute 1 in 2, equation 1 in second equation. இப்போ என்ன ஆகும், flux speed is equal to V minus IA RA, அதாவது இங்கே வந்து proportional to. okay, from this it can be written as N speed is proportional to the V minus IA RA divided by flux. இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தான் நம்ம வந்து ஸ்பீடு கண்ட்ரோலை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். இதில் இந்த வீன்றது என்னென்னா அப்ளைடு டெர்மினல் வோல்டேஜ், IA RA ஆர்மேச்சூர் கரண்ட், ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ராடக்ட் ஆஃப் IA RA அதை எப்படி சொல்லுவோம்னா ஆர்மேச்சூர் வோல்டேஜ். ஓகே, இப்போ 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீடை எப்படி வேரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த அப்ளைடு வோல்டேஜ் இதை வேரி ஆனால் ஸ்பீடு வேரி ஆகும். இல்லை ஆர்மேச்சூர் ரெசிஸ்டண்ட்டை வேரி பண்ணோன்னா இந்த வோல்டேஜ் வேரி ஆகும், ஸ்பீடு வேரி ஆகும். இல்லைன்னா ஃப்ளக்ஸ் இதை வேரி பண்ணாலும் இந்த ஸ்பீட் ஆஃப் த டிசி மோட்டார் வந்து வேரி ஆகும். ஓகே, இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது காமனாக. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் இந்த ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆர்மேச்சூர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். இந்த ஆர்மேச்சூர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்னா ஆர்மேச்சூர் வோல்டேஜ்னா இது IA RA. அப்படின்னா IA RAன்றது சர்க்கியூட்டில் எங்கேயோ வரும். இதில் IA RA இதை வந்து வேரி பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம். எதுக்கு சீரீஸாக அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேக் EMF. இந்த ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த ஆர் எக்ஸ்டர்னலில் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3.
இப்போ V மைனஸ் IA இங்கே என்ன இருக்குது, RA வந்து இன்டர்னலாக இருக்குது, இங்கே R எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். therefore RA ப்ளஸ் R external divided by flux when compared to 3 and 4. ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது IARA இந்த ஆர்மேச்சர் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஃப்ரம் 3 and 4 இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃப்ரம் இது வந்து n, இது வந்து n1. ஃப்ரம் 3 and 4 n1 இஸ் லெஸ்ஸர் தென் n. அதாவது இந்த RAன்ற டேர்ம் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பீடு வந்து என்னாகும், டிக்ரீஸ் பண்ணும். ஏன்னா அது நெகட்டிவில் இருக்குது. இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். RA ப்ளஸ் R எக்ஸ்டர்னல் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த n1ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. எதோட டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஸ்பீடு, ரேட்டட் ஸ்பீடை விட இதில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் DC மோட்டார், ஆர்மேச்சர் வோல்டேஜை வேரி பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது எதில் அப்படின்னா ஷண்ட்டு, இது வந்து DC ஷண்ட் மோட்டார். சீரியஸ் மோட்டருக்கும் இதே மாதிரி டயக்ராம் வரும். சீரியஸ் மோட்டாருக்கு இந்த சீரியஸ் வைண்டிங்கில் உள்ள கரண்ட்டை பைபாஸ் பண்ணி இந்த மாதிரி, அதாவது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து இந்த ரியோஸ்டாட் வேரி ஆனால் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். மற்றபடி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகே, இது வந்து DC ஷண்ட் மோட்டார். இங்கே DC சீரியஸ் மோட்டார். இதுதான் சீரியஸ் வைண்டிங். ஓகே, ஃபீல்டு வைண்டிங். ஸோ ஆர்மேச்சருக்கு சீரியஸாக இருக்கும், ஷண்ட் மோட்டரில் ஆர்மேச்சருக்கு பேரலாக இருக்கும். ஸோ இதானது ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் ஆஃப் த DC மோட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு, இந்த மெத்தடில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா there are two advantages. First one is it is very easy. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், easy and simple. Next one is speed control below normal is possible. அதாவது ஸ்பீடு கண்ட்ரோல் பிலோ ரேட்டட் ஸ்பீடு. அதாவது இதுதான் ரேட்டட் ஸ்பீட். ரேட்டட் ஸ்பீடை விட ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு கரெக்டாக. therefore ஸ்பீடு கண்ட்ரோல் பிலோ ரேட்டட் ஸ்பீட் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் DC ஸ்டார்டர் பற்றி சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஸ்டார்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். therefore this rheostat can also be used as a starter. These are the advantages of armature voltage control method. Next one is disadvantages. Main disadvantage of armature voltage control method is that speed control above rated speed is not possible. ஏன் அப்படின்னா இதனால் அடிஷ்னலாக ரெசிஸ்டன்ஸ் தான் வருது. அடிஷ்னலாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் IARAவோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதோட அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனால இது இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்பீடு டிக்ரீஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ரேட்டட் ஸ்பீடை விட இந்த ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ ஸ்பீடு எபவ், அதோட ரேட்டட் ஸ்பீடை விட இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இதுதான் ரேட்டட் ஸ்பீட். அப்படின்னா RAவோட ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதுனால இது இன்க்ரீஸ் ஆகுது. therefore ஸ்பீடு வந்து ரெடியூஸ் மட்டும்தான் பண்ணணும். எதோட ரேட்டட் ஸ்பீடை விட. எபவ் ரேட்டட் ஸ்பீடு வந்து நாட் பாசிபிள். ஸ்பீடு எபவ் ரேட்டட் ஸ்பீட் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த ரியோஸ்டாட் யூஸ் பண்ணுறோம். இந்த ரியோஸ்டாட்னால் மோர் ஹீட் டிசிபேஷன் ஆகும். அதனால் ஹீட் லாஸ் and also power loss. Due to this large power loss,
இது என்னது, இட்ஸ் எஃபிஷியன்சி கெட்ஸ் டிக்ரீஸ்டு. இது செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இல்லை, இதோட ரியோஸ்டாட்டோட சைஸ் வந்து ரொம்ப பிக்கராக இருக்கும். ஸோ பல்கி ரியோஸ்டாட் இஸ் நீடட். அண்ட் ஆல்சோ ஹீட் டிசிபியேஷன் யூனிட், இதனால் இந்த ரியோஸ்டாட்டில் ரொம்ப ஹீட் டிசிபியேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக ஹீட் டிசிபியேஷன் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஆல்சோ நீடட். ஹீட் dissipation arrangement or cooling methods. That's also needed. These are the 4 disadvantages of armature voltage control method. Next one is field flux control method. இந்த மெத்தடில் எதை கண்ட்ரோல் பண்ணுறோம்னா ஃப்ளக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஃப்ளக்ஸை வேரி பண்ணால் என்னாகும், இந்த ஸ்பீடும் வேரி ஆகும். ஓகே, இப்போ டிசி ஷண்ட் மோட்டரில் இந்த டயக்ராம், அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி வரும்னா, அந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸை வந்து அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து நம்ம வேரி பண்ணுறோம். லுக் அட் திஸ் டயக்ராம். இதில் இதானது ஷண்ட் ஃபீல்டு. ஷண்ட் மோட்டரில் ஷண்ட் ஃபீல்டு வந்து இந்த ஃபீல்டு வந்து பேரலாக இருக்கும். இந்த ஃபீல்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை, இந்த ஐ ஷண்ட் கரண்ட்டை வந்து எப்படி வேரி பண்ணுறோன்னா, இந்த ரியோஸ்டாட் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் மாதிரி. இந்த ரியோஸ்டாட் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேபில் இருக்குது, நீங்கள் வந்தால் பார்க்கலாம். இந்த உங்களுக்கு ஆக்சுவலாக லேபில் இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே நம்ம செய்யணும். ஓகே ஓகே ரைட். இந்த கரண்ட்டை இந்த ரியோஸ்டாட் யூஸ் பண்ணி வேரி பண்ணலாம். இது வேரி ஆனால் இந்த இதில் க்ரியேட் ஆகிற ஃப்ளக்ஸும் வேரி ஆகும். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் வேரி ஆகும்போது ஸ்பீடும் வேரி ஆகும். இதே இது டிசி சீரியஸ் மோட்டருக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி வரும்னா, கரெக்ஷன் இது என்னென்னா, ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தடில் சீரியஸ் மோட்டரில் இந்த கனெக்ஷன் இப்படி வராது, இந்த மாதிரி வரும். இந்த கனெக்ஷன் வந்து செப்பரேட் பாத், இந்த மாதிரி. இது வந்து ஒரு நாப். இந்த நாப்பை வந்து நம்ம இந்த மாதிரி, இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு டேப்பை வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டு நமக்கு எந்த ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸில் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மூவ் பண்ணலாம். அதனால் என்ன ஆகும்னா, இந்த ஃபீல்டு க்ரியேட் ஆகிறது வந்து வேரி ஆகும். தேர்ஃபோர் த ஸ்பீட் ஆல்சோ கேன் பி வேரிட் பை யூஸிங் திஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் கேஸில் ஸ்பீடு எபவ் ரேட்டட் ஸ்பீடு வந்து நாட் பாசிபிள். இங்கே ஸ்பீடு advantage, speed above rated speed வந்து எதில் பாசிபிள்னா, இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட். ஸ்பீட் above, ஸ்பீடு கண்ட்ரோல் above rated speed. இங்கே ஸ்பீடு கண்ட்ரோல், ஏன் அப்படின்னா, இதில் ஃபீல்டு இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா, இந்த ஷண்ட் கரண்ட்டோட வேல்யூ ஆக்சுவலாக V பை ஆர் ஷண்ட். ஸோ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா, ஐ ஷண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஐ ஷண்ட் ரெடியூஸ் ஆனால் என்ன ஆகும், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ அது கரண்ட் ரெடியூஸ் ஆனால் என்ன ரெடியூஸ் ஆகும், ஃப்ளக்ஸும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆனது அப்படின்னா, N is proportional to V minus IA RA divided by flux. Flux reduce ஆனால் இந்த ஸ்பீடு என்னாகும், இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் ஸ்பீடு கண்ட்ரோல் எபவ் ரேட்டட் ஸ்பீட் இஸ் பாசிபிள். இதுதான் N தான் ரேட்டட் ஸ்பீடு. இந்த ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணோன்னா இந்த N ரேட்டட் ஸ்பீடை விட இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ஸ்பீடு கண்ட்ரோல் எபவ் ரேட்டட் ஸ்பீட் இஸ் பாசிபிள் இன் திஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட். Smooth and easy control. இதில் யூஸ் பண்ணுற இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலர் வேல்யூ. தேர்ஃபோர் இட்ஸ் எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்பீடு கண்ட்ரோல்
பிலோ ரேட்டட் ஸ்பீட். லாஸ்ட் கேஸில் உள்ள அட்வான்டேஜ் வந்து இங்கே டிஸ்அட்வான்டேஜில் இருக்கும். ஸ்பீட் கண்ட்ரோல் below rated speed is not possible. Okay, the flux, இந்த field flux reduce ஆகும்போது ஸ்பீடு சம்டைம்ஸ் அந்த அதிகமான ஃப்ளக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பீடு வந்து டேஞ்சரஸாக ஹை ஆயிடும். இட் லெட்ஸ் டு அன்ஸ்டேபிள் ஆப்ரேஷன். These are the disadvantages of this field flux control method. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.